ரிவர்ஸ் ஜர்னல் எப்படி போடணும்னா, ஜர்னல வந்து நம்ம டெலீட் பண்றோம். அதான் கான்செப்ட். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு ஜர்னல் போடணும். இப்ப அதுக்கு முன்னாடி ஜர்னல்ல வந்து இப்ப டைரக்ட்டா நீங்க வாட்டருக்கு காசு குடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க செக்கா குடுக்குறீங்க. ஏதோ ஜிபே மூலியமா பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அ ஜிபே ஐடிபிஐல இருக்கு. வாட்டர்ன்னு ஸ்ட்ரெய்ட்டா இப்படி குடுத்துடணும். இப்படி குடுத்துட்டோம்னா, இது ஜர்னல் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஜர்னல்னா எழுதி வச்சுட்டு நம்ம காசு குடுக்கணும். எழுதி வச்சுட்டு குடுக்குறது தான் வந்து ஜர்னல். ஸோ த்ரூ பேங்க்ன்னும்போது செக்கோட நம்பர். இதுதான் ஜர்னலுக்கும் பேமெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஜர்னல் போட்டுட்டு பேமெண்ட் குடுக்கும்போது ஒரு டைப்ல குடுக்கணும். அதாவது யார் சர்வீஸ் புரொவைடரோ அவருக்கு தான் நம்ம பேமெண்ட் குடுக்கணும். சர்வீஸ்க்கு குடுக்கக்கூடாது. சர்வீஸ்க்கு குடுத்தா நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே பேமெண்ட் போட்டு குடுத்துடலாம். புரியுதுங்களா இந்த கான்செப்ட் ஜர்னல் உங்களுக்கு? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஜர்னல். ரிவர்ஸ் ஜர்னலுக்கு முதல்ல ஒரு ஜர்னல் நான் போட்டுடுறேன். இப்போ ஜர்னல் வந்து ரென்ட்ன்னு வச்சுப்போம். ரென்ட் வேணாம். கிளீனிங் சார்ஜஸ். கிளீனிங் சார்ஜஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ₹1,500. So service provider, Ananda Agencies, all to see. So Sundry Creditors. So இது வந்து ஒரு ஜர்னல். இப்போ இதுக்கு அப்படியே ரிவர்ஸா போட்டோம்னா அது ரிவர்ஸ் ஜர்னல். அதாவது டெலீட் பண்ணல. ஆனா அத நம்ம வந்து டெலீட் ஸ்ட்ரெய்ட்டா பண்ணுவோம்ல அது போல பண்ணக்கூடாது. இத அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு டெலீட் பண்ணிடணும். இப்போ அதர் வவுச்சர் போங்க. F10 போயிட்டு இங்க வந்து ஷோ இன்ஆக்டிவேட்ட கிளிக் பண்ணணும். இல்ல ரிவர்ஸ் ஜர்னல நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். எஸ் கொடுத்துட்டா ரிவர்ஸ் ஜர்னல் வந்துடும். இப்ப ரிவர்ஸ் ஜர்னல் எப்படி பண்ணணும்னா யாரு சர்வீஸ் கொடுத்தாங்களோ அவங்கள டெபிட் பண்ணிக்கணும். சர்வீஸ கிரெடிட் பண்ணிக்கணும். இப்போ ஆனந்தா சர்வீஸ வந்து ஆனந்தா ஏஜென்சிஸ வந்து டெபிட் பண்ணிக்கணும். சார் ஒரு 5 மினிட்ஸ் சார் பிரேக் தான் வந்துடுறேன் சார். ஓகேங்க.